ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. அதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றவங்களையும் தடுத்து நிறுத்துவாங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. 90% பேர் மேல வந்து இதுல லாஸ் தான் இருக்காங்க. குறிப்பிட்ட சதவீதம் பேர் தான் இதுல சக்சஸ்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அந்த ஃபேமஸான இன்வெஸ்டர்ஸ் வாரன் பஃபெட்லாம் பார்க்கும்போது எப்படா ஒரு அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாருன்னு நம்ம ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்போம். இதெல்லாம் எதுனாலனா அவங்க ஒரு ஸ்டாக்கை பிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கா அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. நம்மளும் அது ஒரு ஸ்டாக்ல சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னா சில ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்கணும். சரி வாங்க அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கிருஷ்ணன். இப்போ ஒரு கம்பெனி வந்து எப்படி அனலைஸ் பண்ணுங்கிறத பத்தி பார்ப்போம். முதல்ல வந்து செக்டர், எந்த செக்டர்ல அவங்க ஒர்க் பண்றாங்கன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இவி வெஹிக்கிள்ஸ், அது வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதுதான் இருக்க போகுது. நம்ம எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சது. ஸோ அதனால அதை நோக்கி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல. அதை விட்டுட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட ஃபியூச்சர்ல வந்து அதிகமாக நம்மளால கண்டிப்பா க்ரோத் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் தான் நம்ம கம்பெனி அனலிசிஸ்க்குள்ள போகணும். முதல்ல எடுத்துட்டோம்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன். இப்போ மார்க்கெட் கேபிடலைசேஷன்னா ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட இருக்க ஷேர்ஸ், அதோட ஷேர் ப்ரைஸ், அந்த கரண்டா எந்த ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகுது அதையும் மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிறதா மார்க்கெட் கேபிடலைசேஷன். இப்போ ஒரு கம்பெனி வந்து அதிகமான ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேலா கன்சிடர் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனி லோ ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஸ்மால் ஸ்கேலா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சு தான் நம்மளால அதை பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து எடுத்துட்டோம்னா 5,000 crores கம்மியாக இருக்க கம்பெனிலாம் ஸ்மால் ஸ்கேலாக அச்சீவ் பண்ணிப்பாங்க. எப்படின்னா அது வந்து இப்போதான் புதுசாக லான்ச் ஆயிருக்கும், ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். இப்போ ஐபிஓ மூலியமாக வந்திருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அதனால ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஃபியூச்சரில் வந்து அது மீடியம் ஸ்கேல் கம்பெனியாக மாறலாம். ஆனால் நம்மளோட ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது, அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து 5,000 crores-லேருந்து 20,000 crores அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க கம்பெனிஸ்லாம் மீடியம் ஸ்கேல். இதில் வந்து நீங்கள் உங்களால் ரிஸ்க் வந்து மீடியமாக எடுக்க முடியும் அப்படின்னா, அப்புறம் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நார்மலான ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா மீடியம் ஸ்கேலில் போகலாம். இது வந்து ஃபியூச்சரில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக போகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய பிராண்டான கம்பெனியாக இருக்கும். அவங்க இண்டஸ்ட்ரியிலே அவங்க தான் பெரிய ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 20,000 crores மேலே அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கும். இந்த மாதிரி கம்பெனியில் வந்து நீங்கள் ரிஸ்க் வந்து கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் எடுக்க முடியும் என்னால் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். இப்போ ஒரு கம்பெனியில் எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குன்னு குறிக்கிறது தான் இந்த பேலன்ஸ் ஷீட். அந்த அசட்ஸும் லைபிலிட்டிஸும். இப்போ அசட்ஸ்னால் நம்ம ஒரு பிஸ்னஸ் அது நடக்கிறதுக்கான இடம், அந்த ஃபேக்ட்ரி லொக்கேஷன், அவங்க என்னென்ன மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்ம அசட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைபிலிட்டிஸ்னா அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக அவங்க வெளியே எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து முக்கியமான விஷயம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில் ஒரு அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனால அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அவங்களுக்கு ஒரு அந்த ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கறது தான். முதல்ல எடுத்துட்டோம்னா சேல்ஸ். அவங்க ஒரு கம்பெனியில் அவங்க ப்ராடக்ட் மூலிமா சேல்ஸில் எவ்வளோ earn பண்ணுறாங்க, அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஃபேக்ட்ரி பார்க்கணும். இப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அது வந்து அவங்க லாஸ்ட்ல போய் சேரும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிஷின் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து வேல்யூ குறையும் வருஷம் ஆக ஆக, அதாவது டிப்ரிசியேஷன் வேல்யூ, அது வந்து லாஸ்ட்டில் தான் போய் இடம். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். நம்ம ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறோம், அது வந்து நம்ம டாக்ஸிக்கு பர்பஸ்க்காக வாங்குறோம். நம்மள்ட்ட ஹேண்ட் வந்து 10 lakhs இருக்குது, ஆனால் அந்த காரோட வேல்யூ வந்து 15 lakhs. ஸோ அடிஷ்னலாக 5 lakhs வந்து நம்ம லோனாக வாங்குகிறோம். இப்போ அந்த கார் மூலிமா நம்மளுக்கு வர ரெவென்யூ வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். இப்போ அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சில எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணணும். ஸோ அது மெயின்டெனன்ஸ் சார்ஜில் போயிடும், அது லாஸ்ட்டில் போயிடும். இப்போ அந்த காருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து லாஸ்ட்டில் போயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டர்ஸ், அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் எவ்வளோ ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸ். அப்புறம் கவர்மெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. லேட்டராக பப்ளிக், நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம். இந்த மாதிரி இதெல்லாம் விஷயம்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக ப்ரொமோட்டர்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ வருஷம் ஆக அவங்களோட பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அது வந்து பெஸ்ட்டான ஸ்டாக்காக நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்களோட கம்பெனி மேலே அவங்களே நம்பிக்கையிலேருந்து தான் அதை டொனேட் பண்ணுது.
ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ. இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் டு த ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ₹50 இருக்கு. அப்போ அவங்க ஒரு ஷேருக்கு வந்து ₹2 earn பண்ணுறாங்க. இப்போ பிஇ ரேஷியோ வந்து 25% இருக்கு. இது ஆப்வியஸாக அதிகமான பர்சன்டேஜ் தான். இப்போ அதுவே இன்னொரு கம்பெனியில் வந்து ₹50க்கு வந்து ₹10 earn பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிஇ ரேஷியோ வந்து 5 தான் இருக்கு. ஸோ இது வந்து பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கு. இப்போ கம்மியாக இருக்க கம்பெனிஸ் தான் கொஞ்சம் பெட்டராக அவங்க ஷேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ கம்மியாக இருக்க ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இதுதான் சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். இன்னும் சில ஃபேக்டர்ஸ் தான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மை கிருஷ்ணன்.